30 days 30 spring tutorial day 6ல French curve எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவோட லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமா கை சுற்றளவு மார்க் பண்ணிட்டு கேப்போட லென்த் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆம்கோலுக்கான கரெக்டான மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணக்கப்புறமா கீழே கை சுற்றளவு வந்து இந்த சீம் அலவன்ஸ் கொடுத்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியாச்சு. மேலேருந்து சீம் அலவன்ஸ்க்கு எந்த அளவுக்கு விட்டுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இன்ச் டேப்பில் வச்சு பாருங்க. அதில் 1/2 இன்ச்சு வந்து மேல் நோக்கி இந்த மாதிரி மார்க் பண்ணணும். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு ஃப்ரெஞ்ச் கர்வை அப்படியே ஆப்போசிட் ரிவர்ஸில் டேர்ன் பண்ணுங்க. டேர்ன் பண்ணிட்டு எங்கே நம்ம மார்க் பண்ணியிருந்தோமோ சீம் அலவன்சஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க பேக் போர்ஷன் மார்க் பண்ணிட்டு இப்ப ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு அதே மாதிரி கீழே வச்ச மாதிரி 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வை ரைட் சைட் போர்ஷனா வச்சுட்டு இந்த மாதிரி கர்வ் போட்டோம். அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வை ஆப்போசிட் சைடா டேர்ன் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஃப்ரெஞ்ச் கர்வ் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.